வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4.2 இருக்க சம் குறியீட்டடங்களை நிரப்புக. நட்டம் அல்லது லாப சதவீதம் எப்போதும் அடக்க விலை மீதே கணக்கிடப்படும். ஒரு அலைபேசியானது 20% லாபத்தில் 8400க்கு விற்கப்படுகிறது. அந்த அலைபேசியின் அடக்க விலைக்கான ஃபார்முலா 100/100 + லாப சதவீதம் இன்ட்டு விற்ற விலை. 100/100 + லாப சதவீதம் எவ்வளோ 20% இன்ட்டு விற்ற விலை 8400. 100/120 இன்ட்டு 8400. 0 கேன்சல். 2 10 6 12 1 6 6 இங்கே 6 இப்போட 1 6 6 1 6 6 மீதி 2 4 6 24 0 0 1400 இன்ட்டு 5 7000. ஆன்சர் வந்து எவ்வளோ 7000. ஓகே. அடுத்தது ஒரு பொருளானது 7% நடத்தில் 555க்கு விற்கப்படுகிறது. அந்த பொருளின் அடக்க விலை என்ன? ஓகேவா. லாஸ்ட் வந்து லாப சதவீதம், இப்போ இங்கே வந்து நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். நட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அடக்க விலை மைனஸ் அடக்க விலை இஸ் ஈக்குவல் 100/100 மைனஸ் நட்ட சதவீதம் இன்ட்டு விற்ற விலை. இங்கே வந்து என்னத்தில் இருக்குது? நட்ட சதவீதம் கலப்பு பின்னத்தில் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன மாத்திரம் பின்னமாக மாத்திரம். அப்போ 7 2 14 14 1 15 15/2 15/2%. அப்போ நட்ட சதவீதம் 15/2 போட்டுக்கிறோம். ஓகேவா. 100/ இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 2 வரணும் இல்லையா. அப்போ மேலே கீழே 2ஆல் பிரிக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 200 - 15/2. இந்த 2 இந்த சைடு மேலே போணுச்சுன்னா என்ன ஆகும்? வகத்தில் இருக்கிறது மேலே பிடிச்சிட்டு பெருக்கலாம் மாறும். இந்த இடத்துல மேலே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். அப்போ 100 × 2 200ல் 15 போச்சுன்னா 185 இன்ட்டு 555. ஓகேவா. இங்கே 5ஆவது பால் அடிக்கலாம். 3 5 மீதி 3 18 15 போச்சுன்னா 3 7 35 37. இங்கே ஓரஞ்சு 5 ஃபுல்லாக வந்துடும். இங்கே 1 37 37 3 37 111. அப்போ 100 × 2 × 3 எவ்வளோ ஆன்சர்? 600. ஓகே. 4500ஐ குறித்த விலையாக கொண்ட ஒரு அரைவை இயந்திரமானது தள்ளுபடிக்கு பின் 4140க்கு விற்கப்படுகிறது. தள்ளுபடி சதவீதம் டேஷ் ஆகும். தள்ளுபடி இஸ் ஈக்குவல் டு தள்ளுபடி எவ்வளோ? இதில் வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு தள்ளுபடி கிடச்சிடுமா? குறித்த விலை மைனஸ் விற்ற விலை 4500 - 4140 மைனஸ் பண்ணால் இவ்வளோ 360. தள்ளுபடி சதவீதம் தள்ளுபடி தொடர்பை குறித்த விலை இன்ட்டு 100. குறித்த விலை எவ்வளோ? 4500 360 இன்ட்டு 100. இது ஃபுல்லாக கேன்சல் பண்ணது 2 0க்கு அந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 3ஆவது எப்படி அடிக்கலாம்? 1 3 3 2 3 6 அந்த 0 அப்படியே வந்துடும். இங்கே 1 3 3 மீதி 1 5 3 5 4 3 12 அந்த 0 5 3 5 ஓரஞ்சு 5 8 5 40 8%. ஆன்சர் 8%. 575 மதிப்புடைய ஒரு சட்டைக்கும் 325 மதிப்புடைய ஒரு சட்டைக்கும் 5% சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்படுகிறது எனில் மொத்த ரசீது தொகை என்னன்னு கேட்குறாங்க. 2 சட்டையின் மதிப்பு எவ்வளோ கணதி கூட்டணும்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 575 + 325 900 ரூபா. சரக்கு மற்றும் சேவை வரி எவ்வளோ? 5%. அப்போ 900 × 5%. 5/100 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 95 45. இப்போ மொத்த ரசீது தொகை எவ்வளோ கேட்குறாங்க? 900ஓட 45 கூட நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? 945. ஆன்சர் வந்து எவ்வளோ? 945. ஓகே. அவ்வளோ.